கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தின் தலைமகன் எங்கள் அப்பா பதிவு போட்டதற்கு நன்றி 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 என்று புனிதா செல்வராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் முனுசாமி அவர்கள் கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார். ரூபனிசா லைசா லத்தைகள் துணை என்றும் கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக கணேசன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். நான் ராசபாளையம், எனது வீட்டிற்கு வர முடியுமா என்று கேட்டிருக்கிறார். அனைவருடைய வீட்டிற்கும் வருவதற்கு எனக்கு ஆசைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வேலைப்பளுக்களின் காரணமாக எங்கும் செல்ல இயலவில்லை. காரணம், என்னை பார்ப்பதற்கு நிறைய உறவுகள் கன்னிவெளி பிள்ளைகள் வருகிறார்கள். தொழில் ரீதியாகவும் வியாபாரிகள் வருகிறார்கள். வியாபாரமும் செய்ய வேண்டும். ஆகவே அவ்வளவு எளிதாக நான் வந்துவிட முடியாது. இருந்தாலும் அந்த ஏரியா பக்கம் மதுரை அங்கே வரும்பொழுது உங்கள் ஊர் பக்கம் வந்தால் நிச்சயமாக ராஜபாளையத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களை சந்திக்க வேண்டுமென்றால் நீங்கள் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய அத்துணை பதிவுகளையும் முதலில் நீங்கள் நன்கு பார்க்க வேண்டும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய எண்ணத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்களே தவிர, தொடர்பில் இல்லை என்றால் என்னுடைய எண்ணத்தில் நீங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், நிறைய உறவுகள் என்னிடத்திலே பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே அன்புக்குரிய ராஜபாளையத்தைச் சேர்ந்த கணேசன் அவர்களே, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். நாகமுத்து என்பவர் கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா, என் வீட்டில் 2 கன்னி தெய்வங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கென்று காப்பு பால் வைத்து வழிபடலாமா? அவங்களுக்கென்று காப்பு பாலுன்னா என்னதுமா எனக்கு புரியலை. கப்பு பாலா இல்லை காப்பு பாலா என்னன்னு தெரியலையே. சரி, அடுத்ததை பார்ப்போம். இவங்க 2 பேரும் குழந்தைகள், பிறந்த குழந்தைகள். பார்த்து பதில் சொல்லுங்கள் ஐயா, ரொம்ப நன்றி என்று அனுப்பியிருக்கிறீர்கள். நாகமுத்து அவர்களே, கொஞ்சம் தமிழிலேயே நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். இல்லையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக அனுப்பலாம். எழுத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, டக்குன்னு வாசிக்க முடியலை. பரவாயில்ல, நீங்கள் இப்போதைக்கு அவங்கள நல்லா கும்பிடுங்க, நம்ம பதிவுகளையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறேன். பதிவுகளை பார்த்து விட்டாலே உங்களுக்கு போதுமான அளவிற்கு செய்திகள் தெரிந்துவிடும். மகிழ்ச்சி. மீண்டும் சபரிகுமார் என்ன கேட்டிருக்கிறார் என்று பார்ப்போம். வெகு நாட்களுக்கு பிறகு உங்கள் ஆடியோவை கேட்டது மிக்க மகிழ்ச்சி ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி சபரிகுமார் அவர்களே. இன்னும் என்னுடைய ஆடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக ஒரு கேள்வி. கன்னி தெய்வம் சக்தி எந்த அளவுக்கு பெரியது என்று கேட்டிருக்கிறார்கள். கன்னி தெய்வத்தின் சக்தி எந்த அளவுக்கு பெரியது என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு மோகினியை விரட்டும் அளவு சக்தி வாய்ந்ததா கன்னி தெய்வம் என்றும் கேட்டிருக்கிறார்கள். பச்சைப்புள்ளத்தனமான கேள்வி இது என்று நான் கருதுகிறேன். காரணம், நீங்கள் இன்னும் நம் பதிவுகள் அனைத்தையும் பார்க்கவில்லை என்றே கருதுகிறேன். மோகினி என்னங்க மோகினி? இந்த உலகத்தில் எதை வேணும், எதை தான் பிள்ளைக்கு கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, என்ன வேணாலும் தான் பிள்ளைக்காக செய்ய இயலும் ஒரு கன்னி தெய்வத்தால். தன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், அது ஒரு படத்தில் கூட வசனம் உண்டு, என்னை தொட்டுட்டு என்னை தாண்டி என் குடும்பத்தை தொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்வது போல், நமக்காக நம் தெய்வங்கள் நம் முன்னே, நாம் அவர்களுக்கு பின்னே இருப்போமே தவிர முன்னே நம்மை விட்டு அவர்கள் நமக்கு பின்னே இருந்து பாதுகாப்பு செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் நான் அனுபவ ரீதியாகவே நிறைய காரியங்களில் பார்த்திருக்கிறேன். ஒன்றல்ல இரண்டல்ல, பல காரணங்களை சொல்லலாம், பல காரியங்களை சொல்லலாம். அத்தனை விஷயங்களிலும் அத்தைகள் என்னை பாதுகாத்திருக்கிறார்கள், என் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். அதே போன்று உங்கள் கன்னி தெய்வமும் உங்களை பாதுகாக்க முடியும், உங்களிடம் பக்தி இருந்தால். உங்களுடைய பக்தி இல்லை என்றால், நீங்கள் எப்பேற்பட்ட விரதம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நீங்கள் தெய்வத்திற்காக அள்ளி வாரி வழங்கினாலும் சரி, அந்த தெய்வம் உங்களை பாதுகாக்க இயலாது, பாதுகாக்காது. ஆகவே உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னுடைய பதிவுகளை முதலில் இருந்தே பாருங்கள். பார்த்தால் உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியும். ஒரு கன்னி தெய்வத்தால் எவ்வளவு சக்தி, எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும்னு கேட்குறீங்களா, அதனால் சொல்கிறேன். முருகன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். அப்பா, கன்னி தெய்வம் துணையப்பா, உங்கள் குரலை நீண்ட நாளைக்கு அப்புறம் கேட்கிறது மிக சந்தோஷம் அப்பா. கன்னி தெய்வம் துணையப்பா, ரூபனிசா லைசா லத்தைகள் துணையப்பா என்று கூறியிருக்கிறார்.
மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். வணக்கம் ஐயா, எங்களது 5 மாத பெண் குழந்தை பிறந்ததும் இறந்தது, அது கன்னி தெய்வம் ஆகுமா? ஆடி அமாவாசை அன்று எங்கள் வீட்டில் அடக்கம் செய்துள்ளோம் என்று கூறினார். 100% அவர்கள் கன்னி தெய்வம்தான். பெண் குழந்தை என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்பு அது உருவம் வந்தாச்சு. நிச்சயமாக அது கன்னி தெய்வம். அவர்களை முறைப்படி காலன் போக்குட்டு எடுத்து வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் வீட்டிற்குள்ளேயே அவர்களை புதைத்திருக்கிறீர்கள். அதுவும் உங்களுக்கு நன்மைதான். அந்த தாய், அந்த சரீரம்தான் அங்கே இருக்குமே தவிர அந்த தாயுடைய தெய்வ சக்தி என்பதோ செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றிருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் வருவார்கள். வந்த பிறகு மீண்டும் சென்று விடுவார்கள். இருந்தாலும் கூட நீங்கள் முறைப்படி அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடும் பொழுது அந்த தாய் உங்களோடு கூடவே இருந்து விடுவார்கள். உங்களுக்கு பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் அது அப்போது. இப்பொழுது அவர்கள் தெய்வமாக உங்களுக்கு தாயாக இருக்கிறார். எடுத்து வணங்குங்கள், வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா நலமும் பெறுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை பதிலளிப்போம். அப்பா, என்னால் வர முடியலை, மிக வருத்தம். ஆனால் அப்பா, நான் ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்து ரூபினிசா லைசால் அம்மா திருவிழா அன்று பிறந்தது. அப்பா, ஐ எம் ஸோ ஹாப்பி. கன்னி தெய்வம் துணை ரூபினிசா லைசால் அத்தைகள் துணை என்று சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சி. உங்கள் வீடு இன்னும் செல்வ செழிப்போடும் குழந்தைகளோடும் பிறந்து வளர்ந்து பிள்ளைகள் நன்கு படித்து நீண்ட ஆயுசோடு வாழ மனதார வாழ்த்துகிறேன். செல்வம் குவியட்டும், பெயர் புகழ் குவியட்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். என் பெயர் மாதவி. எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என் கனவிலே வந்து எனக்கு வெத்தலைப்பாக்கு புடவை எடுத்து தாரியா அப்படின்னு ஒரு வயதான அம்மா கேட்டாங்க. அதனால் கன்னி தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்குமோ என்று நான் நினைத்தேன். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நான் வழிபட்டு புடவை எல்லா சாமானும் வாங்கி வைத்து வழிபட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியலை. அது எங்கள் வீட்டுக்காரரோட அக்காவா அத்தையா என்னன்னு தெரில. கன்னி தெய்வத்தை எப்படி அறிவது? நீங்கள் சொல்லுங்க அண்ணா, உங்களுக்கு புண்ணியமாக போகும். என் வீட்டு குழந்தைகள் நல்லா படிக்கலை. என் வீட்டு தெய்வம் எனக்கு இருக்கா என்று தெரியலை. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை கன்னி தெய்வத்தை வணங்கினேன். நீங்கள் சொல்லுங்க அண்ணா என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏம்மா, முதலில் நீங்கள் நம்மளுடைய பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். பார்க்க உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அதற்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். வந்த உடனே முதல் பதிவிலேயே என்னிடத்திலிருந்து அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், நாம் கன்னி தெய்வத்தை வணங்கிவிடலாம், வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய கடினமான செயல். முதல்ல கன்னி தெய்வம்னா என்ன? ஒரு கன்னி தெய்வத்தை வணங்குவதனால் என்ன பயன்? கன்னி தெய்வத்தை நாம் ஏன் வணங்க வேண்டும்? கன்னி தெய்வத்திற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் உள்ள பதில் இருக்கிறது. 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை வரிசையாக பாருங்கள். பார்த்துவிட்டு என்னிடத்தில் என்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ பின்பு தாராளமாக கேளுங்கள். பதிலளிக்க காத்திருப்பேன். அடுத்தபடியாக 332வது பதிவை பார்த்துவிட்டு சக்திவேல் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா, எனக்கு ராமநாதபுரம் எங்கள் வீட்டில் கன்னி இருக்குன்னு சொல்கிறாங்க. குடுகுடுப்புக்காரங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அதை எடுத்து கும்பிட நல்லா இருக்கும்னு சொல்லுறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் அதை எடுத்து கும்பிடலாம். நாங்கள் எப்படி கும்பிடணும்? ஐயா, எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தை 2 பேருன்னு சொல்லுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் கூட பிறந்த தங்கை அம்மை போட்டு இறந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி என் தங்கையை இல்லை என் அத்தையா? நீங்கள் என் தங்கையா இல்லை என் அத்தையா சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். வார்த்தைகளை நீங்கள் அனுப்பும் பொழுது வாசித்து விட்டு எனக்கு அனுப்புங்கள். தங்கையை அப்படின்னு போட்டிருக்கேன். தங்கையன்னு வாசிக்கும் போது அந்த ப்ரொனன்சியேஷன் வராது, வார்த்தைகளில் குழப்பம் வருது. என் தங்கையா இல்லை என் அத்தையா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதை சொல்ல சிம்பிளாக இருந்தப்போ ஒன்றும் இல்லை. அனைத்து கன்னி தெய்வங்களும் வந்து விடுவார்கள். முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் சக்திவேல் அவர்களே, உங்களுடைய சகோதரியும் வந்து விடுவார்கள், உங்களுடைய அத்தைகளும் வந்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னி தெய்வங்களையும் எடுத்து வழிபடுவதுதான் சிறப்பு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். என் அத்தையை வணங்கி என் கேள்விக்கு நான் வருகிறேன். மாதமாக உள்ள பெண்மணி வீட்டில் மலையேறக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி மீறி சென்றால் தெய்வ குற்றமாகிவிடும் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? எந்த மலை ஏறணும் ஐயா? மொத்தமாக மலை ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்கிய. எந்த மலைன்னு போடலை. பிற தெய்வங்களை சுற்றி காட்டி, பிற தெய்வங்களின் வழிபாடு முறைகளை சுற்றி காட்டி நாம் பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். நம் நோக்கம் கன்னி தெய்வத்தை பற்றி மட்டும் பேசுவது. ஆகவே நீங்கள் கன்னி தெய்வத்தை பற்றி மட்டும் கேள்வி கேளுங்கள். கன்னி தெய்வம் என் அத்தை வணங்கி என்னுடைய கேள்விக்கு நான் வருகின்றேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம், நேராக கேள்விக்கு வந்துடுங்க. எப்பவும் தான் நீங்கள் கன்னியை வணங்கணும் தானே நான் இதெல்லாம் சொல்லித்தரேன் உறவே.
ஆமாம், முத்துராஜ் அவர்களே, நீங்கள் எல்லாம் விவரம் தெரிஞ்சவர். நீங்களே இதை ஒன்று ஒன்றா இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் வாசிக்கும்போது எனக்கு நேரம் வீணாகி கொண்டிருக்கும். சரி, உங்களுடைய கேள்விக்கு வருகிறேன். இறந்தவர்கள் வீட்டில் 16 அன்று 48 நாள் அன்று தேங்காய் சூடகம் நம் இல்லத்தில் இருக்கும் உலக தெய்வத்திற்கும் நம் கன்னி தெய்வத்திற்கும் சூடகம் காட்டலாமா? மணி ஓசை அடிக்கலாமா? இந்த கேள்வியின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. திரும்பவும் வாசிக்கின்றேன். அதுதான் குழப்பம். கன்னி தெய்வம் என் அத்தை வணங்கி என்னுடைய கேள்விக்கு நான் வருகின்றேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த இந்த விஷயம்லாம் நம்ம போடாண்டாம். டைரெக்டாக நீங்கள் கேள்விக்கே வந்துடுங்க. 100% நீங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடும் பிள்ளையாகத்தான் இருப்பீர்கள். அதனால் தான் என்னிடத்தில் பேச உங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்கிறது. இறந்தவர்கள் வீட்டில் 16 அன்று 48 நாள் அன்று தேங்காய் சூடகம் பிற அடுத்தாலும் நம் இல்லத்தில்னு போட்டிங்க. எனக்கு அர்த்தம் புரியலை. இருக்கும் உலக தெய்வத்துக்கும் கன்னி தெய்வத்துக்கும் சூடகம் காட்டணும். ஓ, நீங்கள் இப்படி கேட்கல. உங்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டா அப்படி கேட்கல. இதெல்லாம் இப்போ கேட்குற கேள்வியா? என்ன குழப்புறீங்களா தலைவரை? நான் எப்படி இந்த கேள்வியிலிருந்து கடந்து செல்கிறேன். மீண்டும் அடுத்த கேள்வி. ஒரு நிமிடம் உறவுகளே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவர் கேட்ட கேள்வியில் எனக்கு கொஞ்சம் மண்டை கிறுகிறுன்னு வந்துட்டு. இந்த அவர் துஷ்டியை பற்றி கேட்டுட்டு நம் வீடுன்னு போட்டார் பற்றியில் அது எனக்கு ஏற்றுக்க முடியல. அது அப்படி போடக்கூடாது. ஒரு துஷ்டி எப்படி கேட்கணும் இந்த கேள்வியெல்லாம்? அதை ஏன் விட்டுட்டு போகணும்? அதுக்கு பதில் சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம மேலே ஒரு பாசம் உள்ள பிள்ளை இதை கேள்வி கேட்க தெரியாமல் கேட்காரு. எப்படி கேட்கணும் இதன்னா, ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க. அவங்க வீட்டில் 16ஆம் நாள் இல்லைன்னா 48ஆம் நாள் விசேஷம் கழிப்பது உண்டு. அப்படி விசேஷம் கழிக்கும் அன்று தேங்காய் சூடகம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உலக தெய்வத்திற்கும் கன்னி தெய்வத்திற்கும் காட்டலாமா? அப்படி கேட்கணும் கேள்வி. ஆமாம், நிம்ம எழுதிடப்படாது. கொஞ்சம் யோசித்து நிதானமாக இந்த கேள்வி இவர்கிட்ட சரியாக கேட்குறோமா, நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் எழுத்துக்கள் பிழை இல்லாமல் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். சரி, இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்துக்கு அன்று வழிபடவில்லை, உங்கள் உலக தெய்வத்திற்கு அன்று வழிபடவில்லை. இறந்து போன ஆன்மாவை சாந்தி அடைய செய்வதற்கும் அந்த இறந்து போன ஆன்மாக்காகவும் வழிபடுகிறீர்கள். அப்படி வழிபடும் பொழுது நீங்கள் கன்னி தெய்வத்திற்கோ உலக தெய்வத்திற்கோ கொண்டு சென்று ஏன் சூடகம் காட்ட வேண்டும்? அந்த இறந்தவரின் ஃபோட்டோவை வைத்து அவர் ஃபோட்டோவுக்கு நீங்கள் மாலை போட்டு மரியாதை செய்து பத்தி சூடகம் சாம்பிராணி அவருக்கு காட்டி அதை அன்றோடு முடித்து விடுங்கள். இதுதான். இதை கேட்குறதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி சம்மந்தம் இல்லாமல் கேட்டு எனக்கும் பிபி ஏற வச்சுட்டார். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணை. ஐயா வணக்கம். கன்னிக்கு வைக்கும் தண்ணீரை தினமும் மாற்றி வைக்க வேண்டுமா அல்லது வெள்ளி செவ்வாய் தினங்களில் மாற்றி வைக்க வேண்டுமா ஐயா? ஐயா, இது ரொம்ப எளிய கேள்வி ஐயா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1வது பதிவிலிருந்து 10வது பதிவுக்குள்ளேயே பதில் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். கன்னி தெய்வத்திற்கு தினமும் தீபம் ஏற்ற வேண்டும். தினமும் அவர்களுக்கு தண்ணீர் மாற்றி வைக்க வேண்டும். அந்த தண்ணியை தூரை கொட்டக்கூடாது. நாம் குடித்து விட வேண்டும். அது மருந்தாகவும் தீர்த்தமாகவும் நம் உடம்புக்கு நன்மை தரக்கூடிய ஒரு தண்ணீர். ஆகையால் அதை நீங்கள் அருந்துவது சிறப்பு. கன்னி தெய்வத்திற்கு தினமும் தண்ணீரை மாற்றுவது சிறப்பு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்போம். கன்னிக்கு வைக்கும் தண்ணீர் மேலே பூ வைத்து வழிபடலாம் ஐயா? ஐயா, இதுக்கெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்யா. இப்போ நான் சொன்னேன்னா இங்கே இருக்கக்கூடிய 7000 உறவுகளும் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. சொன்ன கேள்வியே திரும்ப வருகிறது. நீங்கள் தயவு செய்து அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிறேன். புதிதாக வருகை தந்த உறவுகள் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரையும் வரிசைப்படுத்தி பாருங்கள். 1, 2, 3 என்று நம்பர் போட்டிருக்கிறேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இது எதற்காக என்றால் எனக்காகவா? இல்லை, இல்லவே இல்லை. நீங்கள் கன்னி தெய்வத்தை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி முழுவதும் நான் இங்கே பேசி வைத்திருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கடைசி பதிவை பார்த்துவிட்டு நேரடியாக கேள்விக்கு வந்தால் குழப்பம்தான் வரும். ஆகையால் அன்பு பிள்ளைகளே, நேரடியாக வராமல் உள்ளே சென்று அனைத்து பதிவுகளையும் பார்த்துவிட்டு என்னிடத்தில் பேச வாருங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். ஐயா வணக்கங்க ஐயா. கன்னி தெய்வமே துணை. நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா.
நீங்கள் வழிகாட்டினபடி 4 முக விளக்கு வாங்கி என் கன்னி தெய்வத்தை வணங்குகிறேன் ஐயா. நான் இதை உங்களுக்கு அனுப்பியுள்ளேன் ஐயா. அதை பார்த்து என் கன்னி தெய்வம் சந்தோஷமாக இருக்கிறார்களா இல்லை எப்படி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு பதிலில் சொல்லுங்கள் ஐயா. அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. வணக்கங்க ஐயா. கன்னி தெய்வமே துணைங்க ஐயா. மகிழ்ச்சி அம்மா, உங்களுடைய பதிவை பார்த்தேன். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ பதியையும் எனக்கு அனுப்பியிருக்கிறீர்கள், பார்த்து விட்டேன். ஆனால் இதில் ஒரு சின்ன தவறு இருக்குது. எதற்காக துணை விளக்கு ஒன்று ஏற்றியிருக்கிறீர்கள்? கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றும் பொழுது பக்கத்தில் எதற்கு துணை விளக்கு? கன்னிக்கு துணைவே வேண்டாம், கன்னியே கன்னிக்கு துணை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் நமக்கு துணை, நம் சந்ததிக்கு துணை. வாழையடி வாழையாக வருடம் 100 ஆண்டுகள் ஆனாலும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் நம் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்திற்கு துணை விளக்கு எதற்கு? ஆகவே இதற்கு நீ துணை விளக்கு வைக்காமல் நீங்கள் வழிபட வேண்டும். ஆகவே அதுதான் சிறப்பு, சரியான பூஜை வழிமுறை என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் செல்வமணி. நான் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர்லேருந்து பேசுகிறேன். உங்களுடைய பதிவை நான் தொடர்ந்து 1 மாத காலமாக நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க கன்னிதேவன்றவங்க வயதுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க இறைவனடிக்கு பேசியிருந்தாங்கன்னா அவங்க கன்னிதேவன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் வீட்லேயும் ஆக்சுவலி அத்தை இறந்துருக்காங்க. அத்தை ஒருத்தர், சித்தப்பா ஒருத்தர் இறந்துருக்கார். அத்தை இறக்கும்போது வயது 15, சித்தப்பா இருக்கும்போது அவங்களோட வயசு கம்மி தான், 14 வயசு 13 வயசு தான் இருக்குது அவங்களுக்கு. இப்போது என்னோடய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா ஆக்சுவலி கன்னி தெய்வமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அவங்க வயதுக்கு வந்துட்ட பிறகு அது எப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பதிவு நான் ஒன்றும் பார்க்கல. மிச்சம் எல்லா பதிவும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு டவுட்னா பார்த்தீங்கன்னா, இவங்க வயதுக்கு வந்த பிறகு தான் இறந்துருக்காங்க. அவங்க இருக்கிறதுக்கு முன்னதாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புடவை கட்டி தான் அந்த பழக்கம் வழக்கம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க இறக்கும் போது கூட அவங்க புடவை கட்டி தான் இருந்திருக்காங்க. அவங்க எப்படி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வயிற்றுல அப்பண்டிஸ் இருந்திருக்கு. நாங்கள் அப்போ அந்த காலத்தில் வயிற்றுலி சொல்லியிருக்காங்க. இவங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்த நாளாக கூப்பிட்டு வாங்கன்ற மாதிரி நைட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போது இறந்துருக்காங்க. ஸோ இவங்க வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இறந்துருக்காங்க. வயசு 15 வயசு. இப்போ இவங்கள நம்ம எப்படி கன்னி தெய்வமாக கன்சிடர் பண்ணலாமா? நீங்கள் சொன்ன முறையில் காளான் போக்கு விட்டு நூல் விட்டு அதை முறைப்படி எடுத்து இவங்களை வணங்கலாமா? அப்படி என்ன எதுன்றது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம் ஐயா. இவங்களை நீங்கள் கன்னி தெய்வமாக நினைத்து வழிபட இயலாதுன்னா அதுக்காக கும்பிட முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் நினச்சா கும்பிடலாம், அதை யார் தடுக்க முடியும்? கும்பிடலாம். ஆனால் இவர்கள் கன்னி தெய்வமா என்று கேட்டால் தெய்வம் என்ற இடத்திற்குள் அவர்கள் வர இயலாது. ஆனால் இவர்கள் இறந்த தேதியை குறித்து வைத்து நீங்கள் வருடம் அவர்களுடைய இறந்த தேதி என்று அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து வந்தால் உங்களுக்கு முடிந்த நன்மைகளை அவர்கள் செய்வார்கள். கன்னி தெய்வம் என்பது வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த ஒரு பெண் குழந்தை. அப்போ வயசுக்கு வந்தவுடனே அது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைக்கு தான் அந்த வல்லமையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். நிச்சயமாக இந்த பிள்ளையை நீங்கள் வணங்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அவர்கள் இறந்த தேதியை குறித்து வைத்து அந்த தேதியில் வருடம் வழிபடுங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். தொடர்ந்து நம் பதிவுகளை 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு எப்படியா நம்ம புடவை வச்சு வணங்கணுமா? ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, இவங்க இறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி புடவை கட்டி தான் பழக்க வழக்கம் வந்திருக்கு. நீங்களாம் சொல்லியிருக்கீங்க ஒருத்தவங்க கண்ணி இருந்தாங்கன்னா அவங்க பாவாடைச்சட்டை தான் வச்சு வணங்கணும் 10 வயதில் இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க கண்ணி கிடையாது ஐயா. இவங்க புடவை கட்டிட்டாங்க. நீங்கள் இவங்களுக்கு புடவை வைத்து வணங்கலாம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை அந்த தேதியில் வணங்குங்கள் என்று கூறியிருக்கிறேன். தேதி தாண்டி வணங்கிவிட வேண்டாம் என்று கூறுகிறேன். நீங்கள் தினமும் தீபாராதனை காட்டியும் வழிபட வேண்டாம். ஏன்னா இவங்க வயசுக்கு இறந்த ஒரு பெண் பிள்ளை. இதுவும் குழந்தை தான். இன்னும் வயசுக்கு வந்தோடனே இதுக்கு ஒன்றும் பெரிய வயசாக 15 வயசுங்கிறது சின்ன பிள்ளை தான். ஆனால் தெய்வமாக முடியாது. அவர்கள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை, அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம். அதுக்கும் நல்ல முறைகள் இருக்கிறது. சென்னை வரும்போது என்னை பாருங்கள், தெளிவாக சொல்லித்தரேன்.
தயவு செய்து அவங்கள வந்து தெய்வமாக நினச்சி வீட்டுக்குள்ளே எடுத்து தினமும் நீங்கள் தீபம் ஏற்றிடாதுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க இறந்த தேதி அன்று அவர்களுக்கு தேவையான என்னெல்லாம் பிடிக்குமோ சின்ன வயசில் அதையெல்லாம் வைத்து நீங்கள் வழிபடுவது சிறப்பு. அதை விட்டுட்டு நீங்கள் தெய்வமாக நினச்சி நீங்கள் வேறு எதுவும் காரியங்கள் செய்யலாமா என்றால் செய்ய வேண்டாம். இது உங்கள் விருப்பம் தான். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தடுக்க முடியாதுல்ல. நீங்கள் கும்பிட்டா கும்பிடலாம், கும்பிடாமல் இருந்தால் கும்பிடாமல் இருக்கலாம். மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.